திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் பாடியநல்லூர் அப்படிங்கிற ஊரில் அங்காள ஈஸ்வரி அப்படிங்கிற அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலில் பங்குனி மாத திருவிழாவுக்கு காப்பு கட்டி வெகு விமர்சையாக திருவிழா நடந்தது. நாங்கள் ஒரு காப்பு கட்டி 2-3 நாளில் போனோம். அதனால கொஞ்சம் கூட்டம் ஏதோ நடக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தது. இதே லாஸ்ட் நாளில் தேர் திருவிழா, தீமிதி திருவிழா இதெல்லாம் நடக்கும்போது நம்ம போயிருந்தா அந்த ரோடெல்லாம் நடக்கவே முடியாது. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பெரிய திடலாக இருக்கும். அந்த திடல் ஃபுல்லாக நல்ல கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. எப்பயும் எல்லா திருவிழாலையும் இருக்கிற மாதிரி ராட்டினம் எல்லாமே இருக்கும் இங்கே. இது ஒரு குட்டி டீ நகர் மாதிரியே இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒவ்வொரு கடையாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போனோம். அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். வளையல் கடை, பேக்கு எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். அங்கே மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அதில் வாங்கிட்டோம். ஒரு பொட்டலம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த பக்கம் வந்தோடனே பொம்மைங்கள்லாம் ரொம்ப அழகாக வித்துட்டு இருந்தாங்க. நல்லா சாமி சிலைகள், எல்லா சிலைகளுமே அழகாக இருந்தது. அதெல்லாம் விற்றாங்க. அது ஆனால் நாங்கள் பார்த்தோம், எதுவும் வாங்கலை. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸ்ப்ரிங்கு பொட்டேட்டோ விற்றாங்க அந்த இடத்துல. அப்புறம் எங்கள் பேரனும் பேத்தியும் அது வேணும்னு கேட்டாங்க. சீஸு வித்தவுட் சீஸு 2ம் ஒன்று வாங்கினோம். அவர் பாருங்க ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதை முடிச்சுட்டு வந்தோம். பக்கத்தில் பளிங்கிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இஞ்சி இடிக்கிற கல்லெல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. பளிங்கு ஜாமான் அந்த ஊறுகாய் ஜாடி கேட்டோம். அதெல்லாம் 2 வாங்கினா ரூ. 300, ஒன்றுனா ரூ. 160 அப்படின்னாங்க. ஆனால் அதை நாங்கள் வாங்கலை. ஏன்னா நம்ம வாங்கினாலும் அதை சுற்றிட்டு வர்றதெல்லாம் கஷ்டம். பென் ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். அதுவும் எல்லாமே பளிங்கு தான். அதனால் அதெல்லாம் அது பென் ஸ்டாண்டு மட்டும் அது மட்டுமே 150 ₹150 அழகாக இருந்தது. பாருங்க நான் காமிக்கிறேன்னு என்னோடய டாட்டர் காமிக்கிறாங்க. ஓகே. அதை முடிச்சுட்டு இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் தள்ளி ஆனால் நாங்கள் சாப்பாட்டு கடையில் தான் மோஸ்ட்லி வாங்கிட்டு வரோம். அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது ஏதோ திருவிழா கடை, திருவிழா போனோம்னா அது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டாணி சுண்டல் வாங்கினோம். அது நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பேரன் அந்த வளையம் போடுறது வேணும், போடணும் அப்படின்னு சொன்னான். அவன் ஒவ்வொரு வருஷமும் போடுவான். அது இவன் குழந்தைங்க மாட்டாங்கன்னே உங்களுக்கு தெரியும் போல இருக்குது. இந்த தடவை ₹100 வச்சுருந்தாங்க. அதில் 7 வளையம் போட ₹50. ஆனால் ஒன்று கூட போடலை. அவன் 2 வருஷம் முன்னால். ஆனால் இதில் ஒரு தின மாதிரி ஜூஸ் பாட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் அந்த வளையம் போய் விழுந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி குடிக்க முடியும்? அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டாக இருக்குமா? அதெல்லாம் அது மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த தடவை தான் ஏதோ ₹100 நோட்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒன்றுமே விழுகலை. எங்கள் பேத்தியும் போட்டாங்க. 7 வளையமே வேஸ்ட்டு, எதுலேயுமே போய் விழுகலை. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு வந்துட்டோம். அது வளையல் கடை பக்கத்துலேயே இருந்தது. வளையல் கடைக்குள்ளே போனோம். அதில் வளையல் பெரிய கடையாக இருந்தது இது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கீழே போட்டிருந்தாலும் இது நல்ல ஒரு கடை மாதிரியே பெரிய கடையாக பிடிச்சிட்டு போட்டிருந்தாங்க. சரின்னு உள்ளே போய் எல்லாமே பார்த்தோம். நம்ம நல்லா தான் இருந்தது. ரேட்டும் ஓரளவு பரவாயில்ல. உள்ளே வாங்கிட்டு இருக்கும்போது ஆனால் நீங்கள் கெட்டப்பை வச்சுருக்கவங்கலாம் உள்ளே போகக்கூடாதுன்னாங்க. அப்புறம் நான் சரின்னு வெளியில் வந்துட்டேன். அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அது என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அது வாங்கி முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பஜ்ஜி கடைக்கு போனோம். பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி எல்லாம் மிக்ஸ் பண்ண பஜ்ஜி. பஜ்ஜி முடித்தோடனே பிள்ளைங்க இந்த இதில் போகணுன்னாங்க. இது என்ன இதுக்கு பேர் கப்பன் சாசர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கப்பன் சாசர் அப்புறம் அந்த சும்மா வெளியில சுற்றுற அந்த அந்த இது மாதிரி அந்த குதிரை இது மாதிரி உட்காந்து போகிற சுற்றுறது. இது 2ல் மட்டும்தான் அவங்க உட்காந்து போய் விளையாடணுன்னாங்க. சரின்னு முடிச்சுட்டு விளையாண்டாங்க. இதில் விளையாண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம்.
இப்போ அடுத்தது எங்கள் பேர் அங்கே வாங்கின ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தார். அவங்க ஓன் வாய்ஸ்லேயே கேளுங்க. சூப்பராக இருக்குது. ரிமோட் இதோ பாருங்க, கையில் கூட ஆப்ரேட் பண்ணலாம். கையில் கூட ரிமோட் இது பேட்டரி காலி ஆச்சுன்னா கையில் கூட ஆப்ரேட் பண்ணலாம். 300 ஜஸ்ட் 300. ஓகே, இது வளையல் கடையில் வாங்கின கிளிப்பு வளையல். அதுங்க தான் பரவாயில்ல, ரேட்டெல்லாம் ஓகே தான். 100 ரூபாய்க்கெலாம் கொஞ்சம் மாலை மாதிரி இருந்தது. மேட்சிங்காக போட்டுக்கங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.